காலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1300 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் இன்று சவரன் தங்கம் 640 ரூபாய் உயர்வை கண்டிருக்கிறது. காலையில் சற்று குறைந்திருந்த தங்கத்தின் விலை தற்போது மீண்டும் 640 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. பண்டிகை காலம் நெருங்கி வரக்கூடிய காரணத்தினால் தொடர்ந்து தங்கத்தின் விலை ஏறுமுகத்தில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் பண்டிகை காலமும் நெருங்கி வருவதால் தங்கத்தின் விலை தொடர்ந்து உச்சம் தொட்டு வருகிறது. வரலாற்றில் இல்லாத வகையாக ஒரு சவரன் தங்கம் 90,000 கடந்து விற்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் மீதான முதலீடுகள் பல நாடுகள் அதிகரித்து வருவதும் அது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலை சவரனுக்கு தற்போது 640 ரூபாய் உயர்வை கண்டிருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இப்போது 640 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. காலையில் தங்கத்தின் விலை 1320 ரூபாய் குறைந்த நிலையில் பிற்பகலில் தற்போது 640 ரூபாய் உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் பல நாடுகள் தங்கத்தின் மீதான முதலீடை அதிகரித்து வருவதே இந்த விலை உயர்வுக்கு காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. அதேபோல தீபாவளி போன்ற பண்டிகை காலங்கள் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தங்கத்தின் விலை உயர்வதும் வழக்கமாக உள்ளது. வரலாற்றில் இல்லாத வகையாக தங்கத்தின் விலை 90,000 ரூபாயை கடந்து விற்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல கிராமுக்கு 11,000 ரூபாயை கடந்து தங்கம் விற்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. தங்கத்தை போலவே வெள்ளியின் விலையும் உயர்ந்து காணப்படுகிறது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டுமே வெள்ளி 30 ரூபாய் அதிகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 184 ரூபாய்க்கு 1 கிராம் வெள்ளி விற்கப்படுகிறது. $90,000 இருந்ததுன்னு எடுத்துன்னு வந்தோம். இங்கே வந்தால் 91,000 சில்லற சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கினே போகுது நகை வேலை. நாங்கள் எப்படி வாங்குறது? எங்கள் கல்யாணத்துக்கு 4,000 ரூபாய் விற்றுது, 91,000 சில்லற விற்கிது. இப்படி ரேட் ஏறிட்டே போனால் நாங்கள் எப்படி வாங்குறது? எங்கள் பசங்களுக்கு எப்படி நாங்கள் சேர்த்து வச்சு நகை போகிறது எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி ஏறிட்டே போனால் இல்லாத பட்டங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவங்க குழந்தைங்களுக்காக ஒரு நகை எடுக்க வரப்போ இங்கே ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க எப்படி வாங்க மனசு கஷ்டப்பட்டு தானே போவாங்க. இப்போ என் பேத்தி கல்யாண லெவலில் இருக்குது. நாங்களும் நகை எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் நகை எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இது எங்கே போய் முடியுமோ தெரியல சார். இருக்க ஏறுது, இன்னும் ஏறிக்கிட்டு தான் இருக்கும். தினமும் 1000 ரூபாவும் 1400 விலை ஏறிக்கிட்டு இருக்குது. ஆனால் அது எங்கே நிலைமை ஆகுமோ தெரியாது. இவ்வளோ ரேட்டு கூடுச்சு அப்படின்னா நாங்கள் எப்படி சேவிங்ஸுன்றது ஒரு நகை மூலயமா தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ ரேட்டு கூடுச்சு அப்படின்னா நகை எடுக்கிறதுக்குரிய இதே கிடையாதுன்னு நினைக்கிறோம். இப்போவே இப்படின்னா இன்னும் தீபாவளிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 96,000க்கு 1,00,000க்கு வந்துடும் நகை எதிர்பார்க்கப்படுதுன்னு வியாபாரிகள் சொல்கிறாங்க. இது பெண் குழந்தை வச்சுருக்க எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பயத்தையும் ஏற்படுத்துது. இப்படியே போயிட்டு இருந்தால் எங்களுக்கு நகை கடையே மறந்துடும் நினைக்க அந்தளவு இதாகிட்டு. என்னை போன்ற ஏழை எளிய நடுத்தர மக்கள்லாம் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. குறிப்பாக இன்றைக்கி பெண்டு பிள்ளைகளை திருமணம் பண்ணி செஞ்சு கொடுக்கணும்னா குறைந்தபட்சம் இன்றைக்கி ஒரு 10 லட்சம் 10 பவுனாவது போட்டாகணும். இப்போ சாதாரண விவசாய கூலி இல்லை வேறு தொழில் செய்கிற இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு எப்படி திருமணத்தை பண்ணி செஞ்சு கொடுக்க முடியுங்கிற ஒரு ஏக்க பெருமூச்சு இன்றைக்கி அந்த தங்கத்தின் விலை இன்றைக்கி கிடுக்கிடுன்னு உயர்ந்திருக்கு. காலையில் சற்று குறைந்திருந்த தங்கத்தின் விலை பிற்பகலில் 640 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்து வருவது, விழா காலம் உள்ளிட்ட காலங்களில் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.